அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனல்ல நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஓம் நமச்சிவாயா. நம் வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய தீராத நோய்களுக்கும் தொடர்ந்து வரக்கூடிய போராட்டங்களுக்கும் காரணம் நம்முடைய முன்ஜென்ம கர்மா தான். இப்படிதான் நம்ம ஆன்மீகம் சொல்லுது. மருந்துக்கு கட்டுப்படாத நோய், மன அழுத்தம், வறுமை இவை எல்லாமே நம்ம கர்ம வினைகளோட நிழல்கள் தான். இந்த வினைகளை வேற இருக்க சிவபெருமானின் அம்சம் பொருந்திய பில்பத்தை தவிர வேற எதுக்குமே இந்த சக்தி இல்லைங்க. ஒரு வில்வ இலை 3 ஜென்ம பாவங்கள அழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா, அந்த வில்வத்த கொண்டு தயாரிக்கக்கூடிய வில்வ தீர்த்தத்துக்கு எவ்ளோ சக்தி இருக்கும்? அத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பரிகாரம் நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையும், செல்வ வளத்தையும் அள்ளித் தரக்கூடியதுங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த பரிகாரத்துக்கு நீங்க வில்வ இலைய எடுத்துக்கணும். வில்வத்துல 3 இதழ்கள் இருக்கும். இந்த 3 இதழ்களும் எதை குறிக்குதுன்னா, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இப்படி 3 சக்திகளை குறிக்குது. இது ஆன்மீக ரீதியா தீய சக்திகளை அழிக்கக்கூடியதுங்க. மருத்துவ ரீதியா இது ஒரு கிருமி நாசினி. நீங்க சிவன் கோவிலுக்கு போனா வில்வ தீர்த்தம் குடுப்பாங்க. இந்த வில்வ தீர்த்தம் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகளை அழிக்கக்கூடியது. இந்த பரிகாரத்தை வாரத்துல எந்த நாள்ல வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு ஒரு சுத்தமான செம்பு இல்லைன்னா பித்தளை பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் ஸ்டீல் பாத்திரங்களை யூஸ் பண்ணாதீங்க. இந்த செம்பு பாத்திரத்துல முழுசா சுத்தமான குடிநீரை ஊற்றி நிரப்புங்க. குறைஞ்சது 5 இல்லைன்னா 7 வில்வ இலையை எடுத்து சுத்தமா கழுவிட்டு அந்த தண்ணியில போடுங்க. அது கூடவே ஒரு துண்டு பச்சை கற்பூரமும் ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்குங்க. இந்த பாத்திரத்தை உங்க பூஜை அறையில வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நைட்டு ஃபுல்லா இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். வில்வத்தோட சாரம் அந்த நீர்ல இறங்கட்டும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிச்சுட்டு இந்த பாத்திரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்க கைய அந்த பாத்திரத்து மேல வச்சு 108 முறை ஓம் நமசிவாயா அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க. இப்போ இது சாதாரண தண்ணி இல்லைங்க. இது உங்க கர்மாவை அழிக்கக்கூடிய சிவ தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுங்க குடிக்கிறதுக்கு. குறிப்பா உடம்பு முடியாம நோயால அவதிப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். மீதி இருக்கிற தண்ணிய ஒரு மாவில வச்சு உங்க வீடு ஃபுல்லா எல்லா மூலை முடுக்கு எல்லாமே தெளிச்சு விடுங்க. இது வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி கர்ம தோஷங்களை நீக்கும். இதை தொடர்ந்து 48 நாள் ஒரு மண்டலம் செஞ்சுட்டு வாங்க. உடம்புல இருக்கக்கூடிய நாள்பட்ட வியாதிகள்லாம் காணாமல் போறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. நம்பிக்கையோட இந்த வில்வ தீர்த்தத்தை குடிங்க. இறைவன் அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரகசிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சித்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.